ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலாப்ல ஒரு CSV ஃபைலை எப்படி லோட் பண்ணி அதுலேருந்து ஒரு மேஜரான கான்டெக்ட்ஸை ரீட் பண்ணுது அப்படின்ற ஒரு டாபிக் தான். ஸோ ஐ வில் ஷோ யூ. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணுறதை லிசன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஒரு முக்கியமான கான்டெக்ஸ்ட். கொலாப்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த கொலாப்ல வந்து முக்கியமாக இந்த CSV ஃபைலை லோட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். Okay, first step, you have to upload your file in this folder. நாம வந்து எந்த CSV ஃபைலை வச்சு ஒர்க் பண்ண போறோமோ அந்த CSV ஃபைலை நான் வந்து ஃபோல்டர்ல அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக ஒன்ஸ் கனெக்ட் ஆனோடனே அந்த ஃபைல் ஃபோல்டர் வந்து உங்களுக்கு அப்லோட் சிம்பிள் காட்டும். ஜஸ்ட் வெயிட். ஸோ இந்த ஃபைல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டரோட நேம் வந்து இப்போ காட்டும். ஸோ ஆக்சுவலி ஸ்டில் இட் இஸ் இந்த கனெக்டிங் மோட். ஓகேங்களா? ஸோ கொலாப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு கனெக்டிங் மோட்ல இருக்கும். ஆஃப்டர் ஓப்பன் ஆகி ஒரு 2-3 லைக் மேக்ஸிமம் ஒரு 1 மினிட்டுக்குள்ள வந்து அந்த கனெக்டிங் மோட் வந்து டிஃபால்ட்டாக டீபக் மோடுக்கு போயிடும். ஸோ டீபக் மோடுக்கு போனோடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸ் ஆரோ மார்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are uploading some file. ஏதோ ஒரு ஃபைலை வந்து நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ள அப்லோட் பண்ண போகிறோம். லைக் வாட் ஐம் கோயிங் டு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆக்சுவலி a CSV ஃபைல் ஃபோல்டர். ஏன்னா நம்மளோட ஒர்க் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to add up some CSV ஃபைல். அந்த CSV ஃபைலை லோட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை இப்போ. ஸோ யூ கேன் யூஸ் எனி CSV ஃபைல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அக்கௌண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு CSV ஃபைல் இருக்கு. ஸோ அந்த CSV ஃபைலை தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஹலோ, who is not there? Okay, regarding can I call you back in some time? I'm busy in some things. I just call you back in some time. Sure. Thank you. Okay. So இது பார்த்தீங்க அப்படின்னா, so we have like import pandas as PD அப்படின்னு சொல்லிட்டு we have like first வந்து pandas வந்து நம்ம import பண்ணிடுறோம். Then என்னோட கமாண்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா df. இப்போ df is equal to data frame நம்ம கிரியேட் பண்ண போகிறது pd dot read csv. So இப்போ we have to use this account file. So நம்மளோட ஃபைல் நேம் கரெக்டாக கொடுக்கணும்ப்பா, அக்கௌண்ட் ஃபைல் டாட் சிஎஸ்வி. ஸோ ஃபைல் நேம், தென் யூ கேன் பிரிண்ட் பிடிஎஃப். இப்போ என்ன ஆகும், உங்களோட ஒரு ஃபைல், நம்மளோட ஃபைல் வந்து இப்போ உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டா இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு இப்போ ஜெனரேட் ஆகிடும். இந்த ஃபைலில் என்ன டேட்டா இருக்கோ இப்போ அது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக லோட் ஆகி எனக்கு ஒரு அவுட்புட்டாக ஜெனரேட் ஆகிடுச்சு. புரியுதா லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ பேசிக்கலி வந்து ஆமாம், சிங்கிள் கோர்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ரீட் சிஎஸ்வி அண்டர்ஸ்கோர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஎஃபோட ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் ஸ்டெப். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎஃப் டாட் ஹெட். இஃப் வி ஹாவ் லாட் ஆஃப் டேட்டா, ஓகேங்களா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் 5 ரோஸை மட்டும் நான் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் அப் ஒன்லி வித் 5 ரோஸ். வியூ பண்ணி பார்க்கறது ஒரு 5 ரோஸ் மட்டும் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ ஹாவ் த பேசிக் கமாண்ட் as df டாட் ஹெட். ஹெட் என்ன பண்ணும், 5 மட்டும் எடுத்துக்கணும். டெய்ல் என்ன பண்ணும், லாஸ்ட் 5 மட்டும் எடுத்துக்கணும். எழுதிக்கோங்க. ஹெட் will show you the top 5, tail will show you the least 5, and then we have df. ஆமா, default of df dot info. இந்த info அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா காலம்லயும் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா ஒரு டிஎஃப் லோட் பண்ணி இந்த கன்செப்டாக ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்க எல்லா காலம்ஸும் என்னென்ன டேட்டா டைப்ஸ்ல இருக்கு, புரியுதா? இப்போ என்னென்ன டேட்டா டைப்ஸ்ல இருக்கு,
இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட்ல வந்து இட் இஸ் ஆல் லோடிங் புரியுதா. df.info, then we have df.describe. df.describe will help you to get the statistical outputs of all the numbered columns. என்னென்ன statistical outputsலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா count, mean, standard deviation, minimum, maximum, 25%, 50%, 40%. dfல இருக்க numbered columns மட்டும் ஓகேங்களா. டேட்டா ஃப்ரேம்ல நிறைய காலம் இருக்கு, ஆனா அதுல இருக்க நம்பர்டு காலம்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will give you the exactly the describe அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், statistical columns and values மட்டும் புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ்க்கு மட்டும் டிஸ்கிரைப் இருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கு. இது எல்லாமே எங்க வந்துச்சு, டிடில தான் வந்துச்சு. ஃபேண்டாஸ்ல இருந்தா டேட்டா ஃப்ரேமோட ஒரு காமன் சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் புரியுதா. ஃபேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்ல ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ இந்த டிஎஃப் நம்ம லோட் பண்ணும்போது இன்னும் 2 பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம லோட் பண்ணலாம். ஸோ வி கேன் ஆல்சோ யூஸ் ஜஸ்ட் பை n rows அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஐ கேன் லிமிட் n rows. அதாவது ஒரு பெரிய டேட்டா செட் இருக்கு, நான் வந்து இப்போ வந்து ஒரு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கம்மியா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் n rows பேஸ் பண்ணியும் நான் லோட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ரோஸ் ஆமா எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும், ஒரு 10,000 இருக்கு டேட்டா, எனக்கு வந்து ஒரு 1000 தான் வேணும் அப்படின்னா ஐ கேன் லிமிட் தி நம்பர் ஆஃப் ரோஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n rows தான். ஓகே. ஸோ அதே பெர்ஸ்பெக்டிவ் வி ஹேவ் இது வந்து கமெண்டிங். ஓகேங்களா. n rows மாதிரி we can use calls. யூஸ் கால்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன காலம் வேணும்ன்றதை நான் டிஃபைன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நீட் அக்கௌண்ட் நம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், இந்த 2 காலம் மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஐ கேன் சூஸ் ஒன்லி தீஸ் 2 காலம்ஸ். அக்கௌண்ட் நம்பும் டிஸ்கிரிப்ஷன் இந்த 2 காலமும். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம்ல வந்து நான் யூஸ் கால்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் டேக்கிங் ஒன்லி 2 காலம்ஸ், ரெஸ்ட்ரிக்டிங் தி காலம் நம்பர்ஸ், ரெஸ்ட்ரிக்டிங் தி ரூட்ஸ். புரிஞ்சுதாப்பா. டேட்டா ஃப்ரேம் லோட் பண்ணும்போது எனக்கு தேவையான டேட்டாவை மட்டும் நான் லோட் பண்றது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கால்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் n rows. ஃபண்டமெண்டல் திங்ஸ் இந்த கமாண்ட்ஸ்லாம் பார்க்காம மனப்பாடமா அழகா பண்ணிடுவோம். எப்போ எந்த டேட்டா செட்டை லோட் பண்ணணும்னாலும் இந்த கமாண்ட்ஸ்லாம் வெரி வெரி பேசிக் கமாண்ட். புரிஞ்சுதா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லோடிங் தி சிஎஸ்வி. இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் தெரியணும். ஒரு சிஎஸ்வியை லோட் பண்ணி அதில் இருக்க ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து இதுதான். புரியுதா. இதுலயே வந்து நீங்க லிமிட் பண்ணும்போதே வந்து ரோஸும் கூட லிமிட் பண்ணிக்கலாம். அப்பெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இன்க்ளூட் பண்ணும்போது தான் இது வந்து டேட்டா ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் வந்து லோட் பண்ணி சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ண போறோம் பார்ப்போம். அப்பெண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட்ல தான் யூஸ் ஆகும், இதுல எல்லாம் வராது. லிஸ்ட் வந்து டேட்டாவை அப்பெண்ட் பண்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து லிஸ்ட்ல வந்து டேட்டா செட் அப்பெண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஹையர் லேயர் வரும்போது அந்தந்த லைப்ரரிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பாண்டாஸோட மெத்தட்ஸ். புரியுதா. இதெல்லாம் தான் case sensitive programming language. Python is a case sensitive programming language. நீங்க upper case போட்டா upper case தான் போடணும், lower case போட்டா lower case தான் போடணும். இந்த இடத்துல நான் இப்போ வந்து capital letter A போடுறதுல small letter A போட்டேன்னா எனக்கு எரர் தான் காட்டும். ஓகேங்களா. It is a case sensitive programming language for sure. Then now